9th CBSE Maxல exercise 4.1 பார்க்குறோம். 4.1 நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இன்ட்ரடக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம 4.1 எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதில் கொஸ்டின் பாருங்கள், the cost of a notebook is twice the cost of a pen. இது என்ன அர்த்தம்? ஒரு பேனா வாங்குகிறோம் இல்லையா, அந்த பேனாவோட வேல்யூ மாதிரியே 2 மடங்கு நோட்புக்கோட வேல்யூ இருக்குது. அப்படி தானே அர்த்தம்? ஸோ ட்வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 5 அப்படிங்கிற நம்பரோட ட்வைஸ் என்ன அப்படின்னா 10. இப்போ என்ன அர்த்தம்னா 5ஓட டபுள். அதை எப்படி சொல்லலாம்? 5 into 2ன்னு சொல்லலாம்ல. ஸோ அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ நோட்புக்கோட விலை எப்படி இருக்கும்? பேனாவோட விலையை விட டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க, நோட்புக்கை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பெண்ணை வந்து நீங்கள் ஒய்ன்னு எடுத்துகிட்டு இந்த லீனியர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் 2 வேரியபிள் என்னது? நோட்புக்குன்றது எக்ஸு, பெண்ணுங்கிறது ஒய். இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நோட்புக் வந்து பேனாவோட விலையை விட டபுளாக இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ இதை எப்படி நம்ம 2 வேரியபிள்ஸை வச்சு இந்த ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸு இந்த 2yன்றது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும்? -2yன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. இதுதான் 2 வேரியபிளை வச்சு நம்ம உருவாக்குன அந்த லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, எக்ஸ் -2y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போது இதுக்கு லீனியர் ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுத போகிறோம். லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ax + by + c இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி இதுதானே ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ அண்ட் பி அண்ட் சியோட வேல்யூவை எடுத்து எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபார்முக்கு கொண்டு வாங்க, ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு ஏ அண்ட் பி அண்ட் சியோட வேல்யூவை நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ளஸ் சி அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது வந்து எங்கே இருக்குது? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்குது. அப்போ நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ எப்படி கொண்டு வர்றது? 2x + 3y. இந்த ப்ளஸ் 9.35ன்றது இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும், -9.35 பார். அப்படி தானே கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதிலிருந்து நமக்கு ஏ அண்ட் பி சி வேல்யூ வந்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இதில் ஏயோட வேல்யூ என்னது? ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஏ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே பி இருக்கு இல்லையா, பி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே சி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? -9.35 இருக்குது. இப்போ ஆன்சர் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது? 3. சி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது? -9.35 பார். ஓகே, A is equal to 2, B is equal to 3, C is equal to -9.35 பார். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த சம். இதுலேயும் நம்ம ஜென்ரல் ஃபார்மை ஓரமாக எழுதி வச்சுக்கலாம். ax + by + c இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது அப்படியே அதே ஃபார்மில் இருக்குது. ஆனால் இதை மட்டும் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸு -y/5 எப்படி எழுதுகிறோம்? -1/5 × y -10 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது? இங்கே எக்ஸு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்படி தானே? பி இஸ் ஈக்குவல் டு -1/5. இதுதான் பியோட வேல்யூ. அப்போ சி இருக்க இடத்துல என்ன இருக்குது? -10 இருக்குது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு -1/5, சி இஸ் ஈக்குவல் டு -10. இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயும் ஜென்ரல் ஃபார்ம் எடுத்து ஓரமாக எழுதிக்கலாமா? ax + by + c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சி இங்கே இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்குது. அப்போ அதை இங்கிட்டு கொண்டு வரணும்.
அப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 3y இந்த சியை வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 6 ஆகிடும். ஓகே, இப்போ a is equal to minus 2, b is equal to 3, c is equal to minus 6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். a யோட மதிப்பு என்ன? மைனஸ் 2, b is equal to 3, c is equal to minus 6. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். x is equal to 3y. இதோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? ax plus by plus c is equal to 0. எந்த டேர்ம் கொடுக்கலையோ அதுக்கு பதில் நம்ம 0ன்னு எழுதிக்கணும். இங்கே கான்ஸ்டன்ட்டே கொடுக்கல. இப்போ x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய 3y இங்கே இந்த சைடு இப்படி வரும்போது என்னவாகும்? மைனஸ் 3y ஆகிடும். இப்போ கான்ஸ்டன்ட் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு பதில் 0 போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 1. பியோட வேல்யூ என்னது? மைனஸ் 3. சியோட வேல்யூ என்னது? 0. அவ்வளோதான். a is equal to 1, b is equal to minus 3, c is equal to 0. இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேயே ஜெனரல் ஃபார்ம் நம்ம ஓரமாக எழுதிக்கலாம். ax plus by plus c is equal to 0. அப்போது axன்றது x டேர்ம் இந்த சைடே இருக்குது, அப்படியே எழுதிக்கிட்டோம். y டேர்ம் அந்த சைடு இருக்குது, இங்கே வரும்போது ப்ளஸ் 5y வந்துடும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது சைன் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 0 இங்கே வந்து கான்ஸ்டன்ட் கொடுக்கல, அதனால் 0 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? a is equal to 2, b is equal to 5, c is equal to 0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். b is equal to 5, c is equal to 0. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 3x plus 2 இங்கே இந்த டேர்ம் கொடுக்கல. ax plus by plus c is equal to 0. இங்கே b டேர்ம் கொடுக்கல. அப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன எழுத போகிறோம்? 0yன்னு நம்ம போட்டுக்க போகிறோம். ப்ளஸ் 2 is equal to 0. அப்போ a is equal to 3, b is equal to 0, c is equal to 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். a is equal to 3, b is equal to 0, c is equal to 2. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 7th சப்டிவிஷன். இப்போ இதில் என்ன கொடுக்கல? ax plus by plus c is equal to 0. இந்த எக்ஸ் டேர்ம் கொடுக்கல. இப்போ அதுக்கு பதில் 0xன்னு போட்டுக்க வேண்டியதான். 0x plus y அதுக்கப்புறமேலே மைனஸ் 2 அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். 0. இப்போ a is equal to 0, b is equal to 1, c is equal to minus 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். a is equal to 0, b is equal to 1, c is equal to minus 2. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படின்னு எந்த டேர்ம் கொடுக்கலையோ அதுக்கு பதில் நீங்கள் 0ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி இந்த சம். இப்போ அடுத்து நம்ம 8th சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ax plus by plus c is equal to 0. எக்ஸ் டேர்ம் இந்த சைடு இருக்கிறத இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் 2xன்னு வந்துடும். ஏற்கனவே ப்ளஸ் 5 இருக்குது, ஆனால் ஒய் டேர்ம் கிடையாது. அப்போ ஒய் டேர்முக்கு பதில் 0yன்னு கொடுத்துட்டு ப்ளஸ் 5 is equal to 0. ஓகே, 2x வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 2x ஆகிடுது. ஒய் டேர்ம் கொடுக்கல, அதனால் 0yன்னு போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் 5 அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ a is equal to minus 2. ஓகே, b is equal to 0, c is equal to 5. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 4.1 முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது எக்ஸசைஸ் 4.1. எக்ஸசைஸ் 4.2வும் இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இதெல்லாம் பாருங்கள். அவ்வளோதான் இந்த சம். ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல டியூஷன் கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி,
எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது டியூஷன் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.